ஸ்பேஸ் ஷட்டில் சேலஞ்சர் பேரழிவு. 1986 ஜனவரி 28 அன்று அமெரிக்க விண்வெளி ஆய்வு வரலாற்றில் மிக கொடூரமான துயர நிகழ்வுகளில் ஒன்று நடைபெற்றது. நாசாவின் ஸ்பேஸ் ஷட்டில் விண்கலம் ஏவப்பட்ட சில வினாடிகளிலேயே வெடித்து சிதறியது. இந்த விபத்தில் பயணித்த 7 விண்வெளி வீரர்களும் உயிரிழந்தனர். சேலஞ்சர் விண்கலம் அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் உள்ள கேப் கனவரலில் இருந்து காலை நேரத்தில் ஏவப்பட்டது. ஏவுதலுக்கு முன்பே கடும் குளிர் நிலவியதால் சில தொழில்நுட்ப ஆபத்துகள் குறித்து கவலைகள் இருந்தன. இருப்பினும் திட்டமிட்டபடி ஏவுதல் நடைபெற்றது. விண்கலம் ஏவப்பட்டு சுமார் 73 வினாடிகள் கழித்து திடீரென வானில் பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. அதன் பின் விண்கலம் பல துண்டுகளாக உடைந்து கடலில் விழுந்தது. இந்த காட்சியை தொலைக்காட்சியில் நேரடியாக பார்த்த உலக மக்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர். இந்த விபத்தின் முக்கிய காரணமாக திண்ம எரிபொருள் ராக்கெட்டில் பயன்படுத்தப்பட்ட ஓரிங் எனப்படும் ரப்பர் வளையம் செயலிழந்தது கண்டறியப்பட்டது. கடும் குளிர் காரணமாக அந்த வளையம் சரியாக சீல் செய்ய முடியாமல் எரிபொருள் கசிவு ஏற்பட்டு விபத்துக்கும் வழிவகுத்தது. இந்த பயணத்தின் தனிச்சிறப்பு கிறிஸ்டா மெக் அலிஃப் என்ற பள்ளி ஆசிரியர் குழுவில் இடம்பெற்றிருந்தது. டீச்சரின் ஸ்பேஸ் திட்டத்தின் மூலம் கல்வி மற்றும் அறிவியலை மாணவர்களிடம் கொண்டு செல்லும் நோக்கில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அவரது மரணம் அமெரிக்காவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. சேலஞ்சர் பேரழிவுக்கு பிறகு நாசா அனைத்து ஸ்பேஸ் ஷட்டில் ஏவுதல்களையும் தற்காலிகமாக நிறுத்தியது. விபத்துக்கான காரணங்களை ஆராய ரோஜர் கமிஷன் என்ற விசாரணை குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு நாசாவின் நிர்வாக மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகளையும் வெளிப்படுத்தியது. இந்த விபத்து தொழில்நுட்ப தவறுகள் மட்டுமல்லாமல் நிர்வாக முடிவுகளும் பேரழிவுக்கு காரணமாகலாம் என்பதை உலகுக்கு எடுத்து காட்டியது. பாதுகாப்பு எச்சரிக்கைகள் முழுமையாக கவனிக்கப்படாதது கடும் விமர்சனங்களுக்கு வழிவகுத்தது. சேலஞ்சர் விபத்துக்கு பின் விண்வெளி பாதுகாப்பு நடைமுறைகள் முற்றிலும் மறுசீரமைக்கப்பட்டன. புதிய தொழில்நுட்ப மேம்பாடுகள், கடுமையான சோதனைகள் மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. உயிரிழந்த 7 விண்வெளி வீரர்களும் அமெரிக்காவிலும் உலகளாவிய அளவிலும் வீர மரியாதையுடன் நினைவு கூறப்பட்டனர். அவர்கள் அறிவியல் முன்னேற்றத்திற்காக தங்கள் உயிரை அர்ப்பணித்தவர்களாக வரலாற்றில் இடம்பெற்றனர். 1986 ஜனவரி 28 அன்று நிகழ்ந்த சேலஞ்சர் பேரழிவு விண்வெளி ஆய்வின் ஆபத்துகளையும் பாதுகாப்பின் அவசியத்தையும் மனிதகுலத்துக்கு நினைவூட்டிய ஒரு துயரமான மைல்கல்லாகும். இந்த நிகழ்வு எதிர்கால விண்வெளி பயணங்களை மேலும் பாதுகாப்பாக மாற்ற உதவிய ஒரு கடினமான பாடமாக இன்றும் நினைவு கூறப்படுகிறது.